நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கமலுடைய திரைப்படங்கள் வந்து 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து ஒரே மாதத்தில் வந்து 2 படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க. அதுவும் பெரிய பட்ஜெட் படம் தாங்க வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 திரைப்படம் தாங்க. இந்த திரைப்படம் வந்து பிரம்மாண்ட இயக்கத்தில் வந்து எஸ் சங்கர் இயக்கத்தில் வந்து சுபாஸ்கரன் அல்லிராஜா உதயநிதி ஸ்டாலின் 2 பேருமே வந்து சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து அனிருத் ரவிச்சந்திரனோட அருமையான பேக்ரவுண்ட் இசையமைப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு 13ஆம் தேதி வந்து வேர்ல்டு லெவலில் வந்து இந்த படம் வந்து பேன் இண்டியா படமாக வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 250 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படம் வந்து முதலாக வந்து செப்டம்பர் மாதம் 2017ஆம் ஆண்டே வந்து அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து 2019ஆம் ஆண்டு தாங்க இந்த படம் வந்து முழுமையாக இது பண்ணி தொடங்கப்பட்டிருந்து சென்னை, ராஜமந்திரி, போபால் மற்றும் குவாலியர் ஆகிய இடங்களில் வந்து நடைபெற்றிருந்த நிலையில் வந்து பிப்ரவரி 2020 தொடங்கி அதில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டு பின்னர் ப்ரொடியூஸ் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் இறப்புகள் சம்மந்தப்பட்ட நிறைய ஃபேஸ்களை வந்து தாண்டி மீண்டும் வந்து 2022ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வந்து மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொழில்நுட்ப வேலைகள் எல்லாம் வந்து முடிவடைப்பட்டு படக்குழு வந்து பின்னர் வந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெளியிட போவதாக தற்போதைக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் வந்து முக்கியமான வேடங்கள்லாம் நடிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன், சித்தார்த், காஜல் அகர்வால், ராகுல் பிரீத் சிங், எஸ்.ஜே. சூர்யா, பாபி சிம்கா, விவேக், பிரியா பவானி சங்கர், பிரமானந்தா, சமுத்திரகனி, நெடுமுடி வேணு, டெல்லி கணேஷ், மனோபாலா, ஜெகன், காளிதாஸ் ஜெயராம், குல்சன் குரேவார், ஜாகீர் ஹுசேன், பியூஷ் மிஸ்ரா, அகிலேந்திர மிஸ்ரா, ஜெயபிரகாஷ், ஜி மாரிமுத்து, ஜார்ஜ் மரியன், வினோத் சாகர், பெனடிக் காரட், நிழல்கள் ரவி வெங்கட்ராமன், இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்தால் எக்கச்சக்கமான பேர் வந்து இறந்துட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். விவேக், நெடுமுடி வேணு, மாரிமுத்து, இவங்கெல்லாம் வந்து மனோபாலா, இவங்கெல்லாம் வந்து காலமாக இருக்காங்க. இவங்களுக்கான ஒரு கடைசி தமிழ் திரைப்படம்னு சொன்னாலுமே வந்து இந்தியன் 2 திரைப்படமாக இருக்குதாங்க சொல்லலாம். இந்தியன் 1 திரைப்படம் வந்து முன்னதாக வந்து 1996ஆம் ஆண்டு வெளியாகி ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை வந்து பெற்றுத்தந்த நிலையில் வந்து தற்போதைக்கு 2024ஆம் ஆண்டு இந்தியன் 2 திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சு 1000 கோடி பக்கத்தில் வசூல் சாதனை செய்யுமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். 2 ஆண்டுகள் கழித்து கமல்ஹாசன் அந்த திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கரமே வந்து எக்கச்சக்கமான வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் வந்து அவரும் இயக்கி இந்தியன் 2க்காக வந்து அவருடைய உழைப்பு வந்து வெற்றி பெறுமா இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் வெளியாக இருக்கிற திரைப்படம் தாங்க கல்கி திரைப்படம். இந்த திரைப்படமே வந்து முன்னதாக வந்து எக்கச்சக்கமான தொழில்நுட்ப வேலைகள் வந்து நடக்கப்பட்டிருக்குங்க. கல்கி 2898 கிபி அப்படி சொல்லி இந்த திரைப்படம் வந்து முன்னதாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 600 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக தாங்க வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நாக் அஸ்வின் இயக்கத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து முக்கிய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோனே, திஷா பதானி வந்து முக்கியமான ரோலில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. ஒரு பக்கம் வந்து ஏஏ ஃபிலிம்ஸ் மூலம் தான் விநியோகப்படுத்தி இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. வைஜெயந்தி திரைப்படங்களும் அந்த திரைப்படத்தை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் வந்து 2020ஆம் ஆண்டே வந்து முதன்மை படங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டு இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் கோவிட்-19 காரணமாக இந்த திரைப்படம் வந்து பின்னர் வந்து 2022ஆம் ஆண்டு ஓப்பன் பண்ணப்பட்டு 2024ஆம் ஆண்டு சில பல தொழில்நுட்ப வேலைகள் வந்து முடிவடைப்பட்டு இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு 600 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் வந்து ஜூன் மாதம் 27ஆம் தேதி வந்து வெளியாக இருப்பதாக வந்து படக்குழு வந்து தற்போதைக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் வந்து சைடு ஆக்டராக வந்து ராஜேந்திர பிரசாத், பசுபதி, அண்ணா பெண் இவங்கெல்லாம் வந்து சைடு ஆக்டராக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேடத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. பைரவராக வந்து பிரபாஸ் வந்து நடிக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து கல்கியின் மாற்று வந்து ஈகோ அவங்களும், அஸ்வத்தாமதாக வந்து அமிதாப் பச்சனும், காளியாக வந்து கமலஹாசனும், பத்மாவாக வந்து தீபிகா படுகோனே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கிய ரோலில் வந்து நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குதுங்க. 2010ஆம் ஆண்டுக்கு முன்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் திரைப்படத்துக்குன்னு சொல்லிட்டு அதிக ரசிகர்கள் வந்து இருந்திருந்தாங்க. ஆனால் தற்போதைக்கு வந்து எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்தாலுமே வந்து அந்த டைம் வந்து கமலஹாசன் சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளோ ஃபேமஸாக இருக்கோ அந்த டைம் வந்து அஜித் விஜய்க்கு தாங்க இந்த டைம் வந்து அதிக ஆடியன்ஸ் வந்து இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குதுங்க. இவரோட திரைப்படம் வந்து முன்னதாக வந்து எக்கச்சக்கமான ஃபெயிலியர் திரைப்படங்கள் வந்து அமைஞ்சாலுமே வந்து ரீசெண்டாக வந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வந்து விக்ரம் திரைப்படம் வந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சுன்னு சொல்லணுங்க. அவருடைய திரைப்படத்தில் வந்து 400 கோடி பட்ஜெட் முடித்த ஒரு முதல்
திரைப்படம் வந்து விக்ரம் திரைப்படமாக இருந்து நாங்கள் சொல்லலாம் கமலஹாசனோட நடிப்பில் வந்து. அதனைத் தொடர்ந்து அவரோட நடிப்பில் வந்து இந்தியன் 2 திரைப்படம் வந்து அந்த சாதனை முறியடிக்குமா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். கல்கி கண்டிப்பாக வந்து அது ஒரு கூட்டு முயற்சியில் வந்து பிரபாஸோட முன்னணி நடிப்பில் உருவாகிற அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து அதிகபட்சமாக வந்து 500 கோடிக்கு மேலே வந்து 1000 கோடி பக்கத்தில் வந்து வசூல் சாதனை புரியுது குறிப்பிடத்தக்கதுங்க. ஆனால் இந்தியன் 2 திரைப்படம் வந்து கண்டிப்பாக 500 கோடி பெறும்னு சொல்லிட்டு படக்குழு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அந்த திரைப்படம் வந்து எப்படி எடுக்கப்பட்டிருக்கு, எந்த மாதிரிப்பட்ட பிரம்மாண்டங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது, எந்த மாதிரிப்பட்ட கிராஃபிக்ஸ் தொழில்நுட்பங்கள் வந்து அந்த படத்தில் வந்து பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். ஜூன் மாதம் வந்து இந்த 2 திரைப்படத்துக்குமே வந்து கமலஹாசனோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்க போதுங்க. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு.